ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நியூ சேனல் ஓப்பன் பண்ணதும் இல்லாமல் நம்ம அந்த சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நீங்களும் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செய்யலாம். நம்ம இந்த கார்ட்போர்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், ஓகேவா? ஸோ நார்மல் ஒரு கார்ட்போர்டை இந்த மாதிரி நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சைடு 2 சைட்லேயுமே கொஞ்சம் லென்த்தாக, மேலே 2 சைட்லேயுமே கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. 3 கலர்ஸ் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ எடுத்திருக்கேன், ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் ஷீட்டை இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன்ல சைடில், அந்த மாதிரி நீட்டாக நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஷீட்டையுமே ரெக்டாங்கிள் மாதிரி சைடில் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, நம்ம இந்த மாதிரி 3 ஷீட்டையும் கட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கிராஃப்ட் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட் வரும். நீங்கள் என்ன மாதிரி கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஷீட்டையுமே ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3த்தையுமே இந்த மாதிரி லைன் பை லைனாக கரெக்டாக வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம சென்டராக பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம வேறு எதுவுமே செய்யலை, லீஃப் தாங்க செய்கிறோம். லீஃப் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மடக்கிட்டு வச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் கேர்வாக கட் பண்ணணும். நீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி வராது, கேர்வாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேர்வாக கட் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் லீஃப் மாதிரி கிடைக்கும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேர்வாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பராக 3 கலர்ஸ் ஆஃப் லீஃப் வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஒன்றும் கட் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி 3ஆக வச்சு கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் 1த்தில் 3 இருக்கிற மாதிரி 6 லீஃப் கட் பண்ணணும், ஓகேவா? 1த்தில் 3 அப்படின்னா அப்போ 6னா 18 லீஃப்ஸ் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் இல்லைனா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக உங்களுக்கு ஷேப்பாக தெரியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி லீஃப் செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த லீஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 கலராக மேட்ச் பண்ணிக்கணும், ஓகேவா? ரெட்டு, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி 3 நம்ம வந்து மேட்ச் பண்ணி அதை 3ஆக இந்த மாதிரி ஒட்டணும். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ப்ளூ கலர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு, எல்லோ எந்த மாதிரி வேணால் நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம், ஓகேவா? உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளூ, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ரெட்டை வந்து நம்ம சென்டரில் வச்சு ஸோ அந்த லீஃபோடைய சைடில் கார்னரில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான், ஓகேவா? ஸோ கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிங்க, நான் அப்போ தான் அது விரிஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஒன்றா ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒட்டிக்கும், அப்படி உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியாது, நல்லாவே இருக்காது அந்த மாதிரி ஒட்டினா. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்னரில் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டினா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும், ஓகேவா? ஸோ நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, தெரியுதா? இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லீஃபையும் நம்ம அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம 3 ஒட்டணும். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு லீஃபையும் நான் அந்த மாதிரி ஒட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சைடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு லீஃபை ஒட்டி எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நம்ம அதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கலர் ஷீட் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் கலர் ஷீட் ஒட்டியிருக்கேன். ஸோ என்கிட்ட பிளாக் இல்லைன்றதுனால நான் பிங்க் ஒட்டியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் ஒட்டிக்கலாம், ஓகேவா? இல்லை பிளாக்கே நாங்கள் ஒட்டிக்கிறோம் பெயிண்ட் பண்ணிக்கிறோம்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடு கார்னர் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்து பேப்பரில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. அதை நான் உங்களுக்கு வீடியோ காட்டாதனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கையும் ஒட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த லீஃபையும் ஒட்டி எடுத்துட்டேன். இது பெரிய விஷயம் இல்லைனால தான் நான் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கல. ஆனால் ரொம்பவே ஈஸி தான். அந்த ஸ்டிக்கை வந்துட்டு பின்னாடி பக்கமாக நீங்கள் ஒட்டி எடுத்துகிட்டு அந்த லீஃபை நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வால் டெக்கர் ரெடிங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.